பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், அருமை சகோதரர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களை இங்கே சுருக்கமாக பேசினாலும் அழகாக பேசி இன்றைக்கு விளையும் பெயர் மொழியிலே தெரியும் என்று கிராமத்திலே சொல்வார்களே, அதே போல முதலாக தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த நேரத்தில் நான் எப்படியெல்லாம் செயல்படுவேன் வெற்றி பெற்றால் என்ற வீர முழக்கத்தோடு அற்புதமாக பேசி உங்கள் முன் அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் திரு விஜய பிரபாகர் அவர்களே, அருமை சகோதரர் திரு விஜய பிரபாகர் அவர்கள் வல்லவர், திறமையானவர், படித்தவர், பண்பாளர். அவர் பேசுகின்ற பொழுதே அவருடைய தந்தை எப்படி வளர்த்தார் என்பதை இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எப்படி வளர்க்கின்றார்களோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். அப்படி ஒரு நல்ல மகனை மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் வளர்த்து உங்களிடம் தந்திருக்கின்றார், நம்மிடம் தந்திருக்கின்றார். உங்களுக்காக உழைக்க இங்கே வந்திருக்கின்றார். இளமையானவர், துடிப்பானவர். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒலிக்க வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு. பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வாக்காளர் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அமைப்பு செயலாளர், அருமை சகோதரர் MLA சகோதரர் திரு VV ராஜன் செல்லப்பா அவர்களே, கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளர், முன்னாள் அமைச்சர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சகோதரர் திரு RP உதயகுமார் அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு RK ரவிச்சந்திரன் அவர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் EM மான்ராஜ் அவர்களே, மற்றும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் ராதா இன்பத்தமிழன் அவர்களே, முன்னாள் MLA திரு KK சிவசாமி அவர்களே, முன்னாள் MLA திரு எதிர்கோட்டை SG சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் MLA சகோதரர் MSR ராஜவர்மன் அவர்களே, முன்னாள் MLA திருமதி G மணிமேகலை அவர்களே, முன்னாள் MLA திருமதி M சந்திரபிரபா அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு K கலாநிதி அவர்களே, திரு SN பாபுராஜ் அவர்களே, திரு K சேதுராமனுஜம் அவர்களே, திரு VG கணேசன் அவர்களே, திரு R சங்கரலிங்கம் அவர்களே, திரு மாரிஸ்குமார் அவர்களே, திரு ஓலாங்கல் சித்திக் அவர்களே, திருமதி வசந்தி மான்ராஜ் அவர்களே, மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள், அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் MLA அண்ணன் திரு PV கதிரன் அவர்களே, மரியாதைக்குரிய உசிலம்பட்டி அண்ணன் திரு முருகன்ஜி அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் திரு சைது காஜா ஷெரீப் அவர்களே, திரு ராமர் பாண்டி அவர்களே, புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகள் திரு VK ஐயர் அவர்களே, திரு V திருப்பதி அவர்களே, திரு VG குணம் அவர்களே, STBI நிர்வாகிகள் திரு A அப்துல் காப் அவர்களே, திரு SV அலி அகமது அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய பொறுப்பாளர்கள் திரு VK சோலைமுத்தி அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரு N முகமது அல்தாப் அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே, நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவன தலைவர் எனது அருமை நண்பர் திரு வழக்கறிஞர் மகாராஜா அவர்களே, அகில இந்திய தேவேந்திர குல கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் திருமதி சந்தனபிரியா பசுபதி பாண்டியன் அவர்களே, மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகரக்கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே,
கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்து, எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அழகாக அற்புதமாக சுருக்கமாக பேசினாலும் விளக்கமாக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 இந்த கட்சி துவக்கினார். அவர் துவக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கார் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இந்த மண்ணில் பிறந்த காரணத்தினால. அவர் மறைவுக்கு பிறகு இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். அவருடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு வளமான தமிழகமாக, செழிப்பான தமிழகமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இருவரும் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழுகின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அவர்கள், அந்த தலைவர்கள் தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். இன்னொரு தலைவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க? திரு கருணாநிதி அவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். நம்முடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு என்று அரசியல் வாரிசு கிடையாது. நாம் தான் பிள்ளைகள், நாம் தான் பிள்ளைகள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைகள் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று இரவுகள் வாராமல் உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்காகவே துவங்கப்பட்ட இயக்கம். ஆகவேதான் யாராரோ இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்கள். யாரெல்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்களோ அவரெல்லாம் அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். அன்றைய தினம் அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி, அதுவும் கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி. நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம். இதே திமுகவில் பாருங்க, திமுகவில் எப்படி இருக்குது? சீட்டை கொடுத்துட்டாங்க. சீட்டை கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளரை கண்ணீர் வடிக்கிறாரு. இதுதான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். என்றைக்கும் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது. கூட்டணிக்கு போனா மென்னு முழுகிடுவாங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை கைதூக்கி ஏற்றி விடுவோம். இது நம்முடைய பண்பு. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே போச்சு, தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க, அந்த 2 பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம். ஏன்னா திமுக பொதுக்குழு கூட்டத்தில்
திரு ஸ்டாலின் பேசுறார். அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாகி இடத்துல பேசுறாரு, தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியிலே என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் என்று பேசுகிறார். அப்படின்னா தூக்கம் போச்சு. அவரே ஒத்துக்கிட்டார். அவருடைய கட்சிக்காரன் என்ன அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க? அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுறான்னு சொன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மை கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி. புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து மக்களை காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி. அதே போல இன்றைக்கு இந்த சிவகாசி என்று எடுத்துக்கொண்டாலே பட்டாசு தொழில் நிறைந்த பகுதி. சிவகாசி என்றாலே பட்டாசு தான் ஞாபகம் வரும். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மூலையில் போய் சிவகாசி என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் பட்டாசு உற்பத்தி ஆகிறது. அப்படி அடையாளம் பெற்ற பகுதி இந்த சிவகாசி. இந்த சிவகாசி நகரத்தில் தான் இந்த கூட்டத்தை போட்டுக்கிறோம். அறிவிச்சவர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கேட்டேன், இந்த இடத்துல போட்டுக்கின்னு சொன்ன இது ராசியான இடம்னா இந்த இடத்துல போட்டா வெற்றி வேட்பாளர் நிச்சயமா வெற்றி பெறுவார். ராசியான இடத்திலிருந்து நம்ம வெற்றி வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். ஆகவே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இந்த பட்டாசு தொழில் எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்குது என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அறிவிச்சவர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் இந்த பட்டாசு உற்பத்தியாளர்களெல்லாம் அழைத்து வந்து என்னிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தார்கள். ஆகவே இதை நீதிமன்றத்தில் இருக்கின்றது. இதை எப்படியாவது இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்க வேண்டும். இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பட்டாசு தொழிலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விட்டால், தீங்கு ஏற்பட்டு விட்டால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இந்த பட்டாசு தொழில் காப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றத்திலும் அரசின் சார்பாக மூத்த வழக்கரை வைத்து வாதாடிய கட்சி, வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த பட்டாசு உற்பத்தியாளர்களை அன்றைய இருந்த நம்முடைய நாடாளுமன்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அன்றைய மத்திய அமைச்சருக்கு அறிவிச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அழைத்து சென்று அவரிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தார்கள். எப்படியாவது இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய பகுதி இதை நம்பித்தான் இருக்கின்றது. ஆகவே இதற்கு உண்டான முயற்சியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்றங்கள் மத்தியிலே தகுந்த அழுத்தத்தை கொடுத்தோம். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எதிர்காலத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகர் வெற்றி பெற்று உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து ஏற்கனவே எப்படி பட்டாசு தொழில் சிறப்பாக நடந்ததோ, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று 2026 உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்பதை உறுதி கூறுகிறேன். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் இந்த பட்டாசு தொழிலுக்குன்னு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கல, எந்தவித முயற்சி எடுக்கல. ஏன்னா திமுக கட்சி சேர்ந்தவர் 38 பேர் நாடாளுமன்ற இருக்கிறாங்க. 38 நாடாளுமன்ற இருந்தும் இந்த பட்டாசு தொழில் கடுமையாக பாதிக்கிறது. ஆக இதற்காக இன்றைக்கு தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து, மசோதா ஒன்று கொண்டு வந்து சட்டமன்றத்திலே அதற்குண்டான ஏற்பாடை செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டார்கள். அப்பொழுது 38 நாடாளுமன்ற இருக்கின்ற பொழுது
நாடாளுமன்றத்திலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழிலுக்கின்ற தடை நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற தமிழகத்திலே நம்முடைய கூட்டணி சேர்த்து தமிழகத்திலே 39, பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் 40க்கும் நாமளே வெற்றி பெறுவோம். 40 நாடாளுமன்றம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். இந்த பட்டாசு தொழில் இருக்கின்ற இடர்பாடுகள், தடைகள், இதை அகற்றுவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற அழுத்தம் கொடுப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் எப்படி இருக்கின்றார் சிந்திச்சு பாருங்க. ரோம் நகர் தீப்பற்றி எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடியில் வசித்து இருந்தார். ரோம் நகர் தீப்பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடியில் வசித்து இருந்தார். அப்படி இந்த பட்டாசு தொழிலில் நசுங்கி மக்கள் படுகின்ற கஷ்டமெல்லாம் துன்பங்கள்லாம் பாராம அவர் கேட்கிறாரு, நீங்கள் நலமா அப்படின்னு. நீங்களாம் நலங்களா? இங்க பட்டாசு தொழிலே இன்றைக்கு நசுங்கி போச்சு, சரிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட நிலையில நீங்கள்லாம் நலமா? யாருங்க நலமா இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நலமா இருக்க முடியுங்களா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி நலமா இருக்க முடியுமா? ஏங்க யாராவது கேட்பாங்களா? இந்த ஆட்சியில் யாராவது நலமா இருக்க முடியுமா? அதே போல இன்னொன்று, விருதுநகரில் பேசும்போது திரு ஸ்டாலின் என்னை பற்றி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கவர்னரை எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னார். எடப்பாடி பழனிசாமி கவர்னரை எதிர்த்து பேசவே இல்லையா? ஐயா, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்த ஆள் தான் இந்த ஸ்டாலின். எங்க மேல எந்த தப்பும் செய்யாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் மனுவை மேத ஆளுநர்கிட்ட கூட கொடுக்குற. அப்பெல்லாம் ஆளுநர் உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்ல ஒரு ஆளுநர். எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர். இவர்கள் தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானவர். இதான் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி இது திமுக கட்சி. அது மட்டுமல்ல, ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம். ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்தோம். அதுல போதைப் பொருள் விற்பனை, கோடிக்கணக்கான ரூபாயில் போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேணும். மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அது இல்லாத இன்றைக்கு உரிமை இல்லாத இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. பலாயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் பார்ல கள்ள மதுவை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல்லாயிரக்கணக்கான கோடியை இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது. இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நாங்களும் அதுதான் கேட்கிறோம். நாங்க கொடுத்த புகார் மனுவை ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு? ஏன் விசாரிக்கல? இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். 2026 வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்ல, எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை. ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதில் தான் இந்த நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவரே குறிப்பிட்டார். யாரு? திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ மூலமாக தெரிவித்த கருத்து. திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீஸ்வரன், திரு உதயநிதி ஸ்டாலின்
இருவரும் ஒன்றாக சேர்ந்து 30,000 கோடி 2 நாடுகளில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆடியோ மூலமா பேசுறாங்க. யாரு? ஒரு நிதி அமைச்சர், படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிதி அமைச்சரே இப்படிப்பட்ட ஆடியோவில் பேசியிருக்கான்னு சொன்னா அது உண்மை இருக்கும்ல? 2 ஆண்டு காலத்தில் கொள்ளையடிப்பதால கொள்ளையே வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த 30,000 கோடி விசாரிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநர்கிட்ட நான் புகார் முன்வா கொடுத்தேன். இது வரைக்கும் விசாரிக்கல. இந்த இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் இதை விசாரிக்கப்பட்டிருந்தால், இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்காது. நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கும். இன்றைக்கு விடியா திமுக அரசு அமைஞ்ச பிறகு வரி போடாத பட்ஜெட்டை தாக்கல் சொல்றாங்க. எங்க நீ வரி போடல? இனி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இன்றைக்கு எல்லாமே உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி இது மாநகராட்சி, இந்த வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் வரி கட்ட வேணும். 5,000 ரூபாய் இருந்தா 100% உயர்த்திருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 100% உயர்த்திருக்கிறாங்க. 5,000க்கு 10,000 ரூபாய் வரி கட்ட வேணும். கடைக்கு நீ 5,000 ரூபாய் கட்டியிருந்தா 12,500 ரூபாய் கட்ட வேணும். 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. அதோட கரண்ட் பில்லு 52% உயர்ந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் நீங்க மாதந்தோறும் கரண்ட் பில் கட்டியிருந்தா இப்போ 3,000 ரூபாய் கரண்ட் பில் கட்ட வேணும். 3,000 ரூபாய் கரண்ட் பில் கட்ட வேணும். அதுபோல கடைக்கு பீக் ஹவர்னு வச்சிருக்கிறாங்க, 6 மணிலிருந்து 9 வரைக்கும். அதுல டபுள் சார்ஜ் கட்ட வேணும். இப்படி மின் கட்டணத்தை மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதோட விட்டாங்களா? தண்ணி வரி ஏத்திட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. இவ்வளவுக்கு வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாராம். எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஆகவே இவ்வளவு வரியும் போட்டு இன்னும் கடனில் தான் இருக்குது இந்த அரசாங்கம். அதோட இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்தாங்க. கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் குறைப்பினாங்க. குறிச்சிருக்காங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா, பேச மாட்டேங்கிறீங்க. தேர்தல் அறிவிப்பில் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் குறைக்கப்படும். இது வரைக்கும் குறைக்கல. பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்காங்களா? பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல. இன்றைக்கு விவசாயிகள் டிராக்டர் பயன்படுத்துறாங்க. அந்த டிராக்டர்கள்லாம் இந்த டீசல் தான் பயன்படுத்த வேணும். விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அதோட லாரி வாடகை உயர்ந்திருக்குது டீசல் விலையினால. இன்றைக்கு எந்த பொருள் வந்தாலும் லாரியில் தான் வர வேணும். அப்படி லாரியில் அந்த பொருளை ஏற்றிட்டு வரும்போது டீசல் உயர்வினால் வாடகை உயர்கிறது. வாடகை உயர்கின்ற பொழுது அதுக்கு வருகிற சரக்கு அதன் மேல் உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த லாரியிலிருந்து இறங்குற காரணத்தினால, அந்த வாடகை உயர்ந்த காரணத்தினால அந்த உயர்த்தப்பட்ட தொகை நம்மிடமிருந்து வசூல் பண்றாங்க. நீங்க டீசல் விலை உயர்ந்தா நமக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன வேண்டாம். டீசல் விலை உயர்ந்தால் நம்முடைய தலையில் தான் விடியுது. எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வருது, வாகனத்தின் மூலமாக தான் வருது, லாரி மூலமாக தான் வருது. அப்படி லாரி வாடகை உயர்கின்ற பொழுது அந்த பணத்தை மக்களிடத்தில் வசூல் பண்றாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் டீசலுக்கு மாதந்தோறும் டீசலுக்கு 4 ரூபாய் ஒரு லிட்டர் குறைக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் குறைக்கல. அதோட மத்திய அரசு குறைக்க வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது, குறைஞ்ச விலையில் இறக்குமதி செய்து. ஆனா அதற்கு வரி போட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட வரியே 70% வந்துருது. வரி மட்டும் 70% வந்துருது. அப்ப அதையும் அவர்கள் மத்திய அரசாங்கம் குறைக்க வேண்டும். மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை தேர்தல் அறிக்கை எங்களுடைய அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கின்றோம், ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கின்றோம். ஆனா வெறும் 2 ரூபா தான் குறைச்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வெறும் 2 ரூபா தான் குறைச்சிருக்குது. மத்திய அரசு மாநில அரசும் மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மத்தியிலே டீசல் விலையை குறைக்கப்பட வேண்டும்.
அதுதான் மக்களுடைய எண்ணங்கள். அதை வருகின்ற அரசு நிறைவேற்றும். இல்லாவிட்டால் நம்முடைய நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த விலை ஏற்றத்தை குறைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு உரிய திருமண வயதை எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது. திமுக அரசு நிறுத்திட்டது. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் எடுத்து பாருங்க, இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நாங்க இந்த திருமண உதவியை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. உயர்த்தி கொடுக்காட்டி உயர்த்தி கொடுக்கலாம் பரவாயில்ல, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் மூலமாக, தாலிக்கு தங்க திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்களுக்கு அந்த குடும்பம் இருக்கின்ற பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடந்தது. இதுவும் தடைபட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு பவுன் 50,000 ரூபாய். இன்றைக்கு நான் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஒரு பவுன் 50,000 ரூபாய். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தால் அந்த ஏழை பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு பவுன் நாங்கள் கொடுத்திருப்போம். 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுத்திருப்போம். அதுவும் அந்த ஏழை பெண்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய விடியா திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டுங்கள். அதே போல இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, கஞ்சா போதையில் வெட்டுறான். இன்னைக்கு இதுதான் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஊடகத்தில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். தினந்தோறும் செய்தி இந்த செய்தி ஆகிப்போச்சு, வேற எந்த செய்தியுமே இல்லை. இன்றைக்கு நாடே குட்டிச்சவர் ஆகிப்போச்சு. மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும். அப்படிதான் மலர்ந்தா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ, எந்த சந்தில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. கேவலமா இருக்குது. நம் கண் முன்னே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மாணவர்களும் கல்லூரி சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் உயிரை விடுகின்ற அளவிற்கு மோசமான நிலை தமிழகத்துக்கு போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். அது மட்டுமல்ல, அண்மையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் தான் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள். யாரோட இருக்காரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவருக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? நீங்க போட்டோ பிடிக்கலாம். நான் கூட ராஜேந்திர பாலாஜியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் எங்கள் இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுப்பது வேறு, ஃபோட்டோ எல்லாமே தொடர்ந்து எடுப்பாங்க. அது யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார், அயலக அணி துணை அமைப்பாளர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பே இங்கேயும் இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கு தான் அயலக அணின்னு அமைச்சிருப்பாங்க என்பது சந்தேகமாக இருக்குது. அயலக அணியா? எங்கேயாவது இப்படிப்பட்ட அணியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனையோ அணி இருக்குது. ஆனால் அயலக அணின்னு வைத்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள்லாம் அடைக்கலம் கொடுத்த கட்சி திமுக கட்சி. இன்னொரு அவருடைய புதல்வர், அவரு ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே என்ன வாங்குறான்னு தெரியல. அவரோட இருந்து புகைப்படம். ஆக இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு நான் அறிக்கையை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. ஆக இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தியிருக்கிறாரு. இப்போ பிடிச்சது மட்டும் 2000 கோடிங்க. இப்படின்னா 3 ஆண்டு காலத்தில் எத்தனாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆரம்பத்தில் தான் சொல்லியிருக்கேன், இந்த ஆட்சி வந்ததிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது.
இதை தடுக்க வேண்டும். இதை அறவே தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலையும் பேசினேன், பத்திரிகையிலையும் தொடர்ந்து நான் அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாயும் பேசினேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு எதுவுமே செய்யல. ஏன்னா திமுகவை துணை நிற்குது. போதைப் பொருள் கடத்துவதற்கு அவருடைய நிர்வாகிகளே இது உட்பட்டிருக்கான்னு சொன்னா எப்படி இவர்கள் போதைப் பொருளை தடுப்பார்கள்? இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் குறி வச்சு அவர்களை சின்ன பின்னமா வெட்டி கொலை செய்கின்ற காட்சி பார்க்கிறோம். இந்த ஆட்சி வந்த பிறகு எங்கெல்லாம் முதியோர்கள் தனியாக வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்வையிட்டு அங்க போய் அந்த முதியோர்களை தாக்கி அவர்கள் அணிந்திருந்த நகைகள் வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர், இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்றேன், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்த பிறகு சாவி கொடுப்போம் பொம்மைக்கு, அது அட்டகாசமா டக்கு 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 டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுக்கறத வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும்? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் நடக்குது சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லைன்னா, எனக்கா முதுகெலும்பு இல்லை, நல்லா வலுவா இருக்குதப்பா முதுகெலும்பு. வா ஸ்ட்ரென்த் பக்கம்லாம் பார்க்கலாம், எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படின்னு பாரு. நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால், நான் ஒரு விவசாயிப்பா, கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு, வெயிலையும் மழையிலையும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு, ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் நான். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும். எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு எல்லை வரைதான் பொறுத்திருப்போம். நான் ஒரு விவசாயிப்பா, அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிறேன், நாம் எண்ணி புதுமது வேறு போட்டோ எல்லாமே தொடர்ந்து எடுப்பாங்க, அது யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய கட்சியுடைய நிர்வாகியா இருக்கிறார், அயலக அணி துணை அமைப்பாளர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பே எங்கேயும் இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கு தான் அயலக அணின்னு அமைச்சிருப்பாங்க, சந்தேகமா இருக்குது. அயலக அணியா? எங்கேயாவது இப்படிப்பட்ட அணியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனையோ அணி இருக்குது. ஆனா அயலக அணின்னு வைத்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள்லாம் அடைக்கலம் கொடுத்த கட்சி திமுக கட்சி. இன்னொரு அவருடைய புதல்வர், அவரு ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே என்ன வாங்குறான்னு தெரியல. அவரோட இருந்து புகைப்படம். ஆக இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு நான் அறிக்கையை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டேன், இதுவரைக்கும் பதிலே இல்லை. ஆக இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தியிருக்கிறாரு. இப்போ பிடிச்சது மட்டும் 2000 கோடிங்க. இப்படின்னா 3 ஆண்டு காலத்தில் எத்தனாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிறேன், இந்த ஆட்சி வந்ததிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும். இதை அறவே தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலையும் பேசினேன், பத்திரிகையிலையும் தொடர்ந்து நான் அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாயும் பேசினேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு எதுவுமே செய்யல. ஏன்னா திமுகவை துணை நிற்குது. போதைப் பொருள் கடத்துவதற்கு அவருடைய நிர்வாகிகளே இது உட்பட்டிருக்கான்னு சொன்னா எப்படி இவர்கள் போதைப் பொருளை தடுப்பார்கள்? இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் குறி வச்சு அவர்களை சின்ன பின்னமா வெட்டி கொலை செய்கின்ற காட்சி பார்க்கிறோம். இந்த ஆட்சி வந்த பிறகு எங்கெல்லாம் முதியோர்கள் தனியாக வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்வையிட்டு அங்க போய் அந்த முதியோர்களை தாக்கி அவர்கள் அணிந்திருந்த நகைகள் வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர், இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்றேன், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்த பிறகு சாவி கொடுப்போம் பொம்மைக்கு,
அது அட்டகாசமாக டக்கு 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 டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுக்குறத வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும்? எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லைன்னா. எனக்கா முதுகெலும்பு இல்லை, நல்லா வலுவாக இருக்குதுப்பா முதுகெலும்பு. வா ஸ்ட்ரென்த்து பக்கம்லாம் பார்க்கலாம், எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாரு. நான் எனக்கு முன்னால் அறிவிச்சவர் சொன்னால், நான் ஒரு விவசாயிப்பா, கடுமையாக உழைத்து விவசாயம் செய்த உடம்பு, வெயிலையும் மழையிலையும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு, ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் நான். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும். எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு எல்லை வரை தான் பொறுத்திருப்போம். நாங்களும் பேச ஆரம்பிச்சா முடியல, மோசமாக போயிடும். வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது என்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தேன். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. ஒரு அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும், ஏச்சும் பேச்சும் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குன்னு வரையறை இருக்குது. இன்றைக்கு எல்லாமே அந்த வரையறைக்குள்ள இருந்தால் தான் சரியா இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட பன்மடங்கு பேசுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக நிர்வாகிகளை மிரட்டுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவது, எங்கள் முன்னாள் அமைச்சர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது, இப்படியெல்லாம் போட்டு அண்ணா திமுகவுடைய உழைப்பை, எங்களுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பை முடக்க நினைக்கின்றார்கள். ஒருபோதும் நடக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. இதுக்கெல்லாம் 5 கட்சி நடத்தல. நாங்க பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார்கள். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சிக்கு வருகின்ற பொழுது பொன்மனச்சம்பல் அந்த டெண்டர் ரத்து பண்ணிடுறாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட நிதியும் அரசாங்கம் ரத்து பண்ணிடுது. அப்புறம் எப்படி 20 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு கேஸ் மேலே போட்டாங்க. அப்படியும் ஒரு கேஸை போட்டாங்க, பொய் வழக்கு போட்டாங்க. நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை வாங்கினேன். பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்துவேன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் உடனே உயர்நீதிமன்றத்துக்கு ஆணை பிறப்பிச்சது. இதை டெண்டர் விட்டது 230 கோடிங்க, சுமார் 230 கோடி. பணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 410 கோடி. டெண்டர் விட்டது 230 கோடி, பணம் கொடுத்தது 410 கோடி. அதில் அப்புறம் ஊழல் நடந்திருக்குல்ல. அதனால் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நம்முடைய முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போய் புகார் கொடுத்தார், விசாரிக்கல. உயர்நீதிமன்றம் போய் கேஸ் போட்டோம். இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைய தினம் எதிர்கொள்ள முடியாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும், இதை விசாரிக்கப்படும். நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா அரசாங்கத்தில் இதுக்கு எஸ்டிமேட் போடணும். எஸ்டிமேட் போட்டு அதற்கு ஒப்பந்தம் விடுவாங்க, டெண்டர் எடுப்பாங்க, அப்புறம் அந்த பணி செய்வாங்க, அதுக்குண்டான தொகை கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் திமுகவில் டெண்டர் விட்டதற்கு மேலாக அதற்கு மேலே கிட்டத்தட்ட 430 கோடி கொடுக்குறாங்கன்னா 90% அதிகமாக பணம் கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நாங்கள் விசாரிக்க சொல்கிறோம். ஆக உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் என்ன போல நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன், நான் ஊழல்வாதி இல்லை நிரபராதி என்று நிரூபிக்கலாம்ல. உங்களுக்கு தான் முதுகெலும்பு இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்லை, திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. பல இப்பொழுது இருக்கிற அமைச்சர்கள், அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இவர்கள் நம்மை பற்றி ஊழல்வாதி என்று சொல்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நேர்மையான ஆட்சி செய்த
அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை மக்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. கஷ்ட நஷ்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மக்களை விடுபடுகின்ற ஒரு அரசாக செயல்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் நம்ம அதிமுக ஒரு நற்பெயர் இருக்கின்றது. எந்த இடத்துல போனாலும் மக்கள் பேசுவது அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. உங்களுடைய ஆட்சி அப்படியே சொல்றாங்க. உங்க கட்சிக்காரனே சொல்றான், திமுக கட்சிக்காரனே சொல்றான், எப்ப திமுக ஆட்சி போகும், எப்ப திமுக ஆட்சி போகும் அப்படின்னு திமுக காரனே எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் வர ஆட்சி தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிங்க. நல்லவர் வல்லவர். அவருடைய தந்தை திரைப்பட நடிகராக இருந்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்திலே தோன்றி மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று தனி முத்திரை பதித்தார். அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவிச்சார் விஜய் பிரபாகர். அவருக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர். கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம், கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம், கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம், கொட்டு முரசு சின்னம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் இப்ப சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. நான் சொல்றத உரத்த குரல்ல ஸ்டாலின் காதுக்கு கேட்கிற மாதிரி உங்களுடைய குரல் இருக்கணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் கொட்டும் முரசு சின்னத்திற்கு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று பிரமாண்டமான வெற்றி பொதுக்கூட்டங்கள் நடக்க வேணும். வெற்றி விழா கூட்டம் சிறப்பாக நடக்க வேணும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும். இரவென்றும் பகலென்றும் பாராமல் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கங்கள். ஏழுமை போல தேனீக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வாக்குகளை சேகரித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களிக்க நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருவரும் கூப்பி வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.